ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சுவையில் நெத்திலி மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இது சாதம், சப்பாத்தி, தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்பு செய்ய பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெத்திலி குழம்பை நம்ம தாளித்து விட்டுடலாம். மீன் குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே வதங்கி வரட்டும். வெங்காயமும் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், ஒன்று இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கெட்டியாக வரத்துக்காக வெங்காயம் பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி இதோடு சேர்த்துட்றேன். தக்காளி குழைவாக நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா குழைவாக மசிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாவை இதோடு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை அப்படியே மசாலா எண்ணெயிலேயே கலரி விட்டுடலாம். மசாலாவை 1 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துடலாம். 50 கிராம் அளவு பார்த்திங்கன்னா புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், குழம்புல சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இப்படியே கலரி கொடுத்துடலாம். நான் கருப்பு புளி தாங்க எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு வெள்ளை புளியை விட கருப்பு புளி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. காரம் பத்தில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கலந்து கொடுத்துட்டு இப்போ தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா மிதமான சூட்டில் கொதித்து வரட்டும். குழம்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் இதில் சேர்த்துட்றேன். இப்போ மீன் குழம்பு அப்படியே லேசாக கலந்து கொடுத்துடலாம். குழிக்கரண்டி வச்சு கலராமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலரி கொடுத்துடலாம். சூட்லேயே இந்த குழம்புலையே பார்த்திங்கன்னா மீன் அப்படியே வெந்து வந்துடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே கொதித்து வரட்டும். ரொம்ப கொதி வந்துச்சுன்னா மீனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 1 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த சூட்லேயே கொதித்து வரட்டும். தட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குழம்ப ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் நெத்திலி மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.